ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெரே இஷ்க் மெயின் அப்படின்னு ஒரு படம் வந்து நம்ம தனுஷ் சாரோட நடிப்பில் வெளியாக போகுது. அந்த படத்துல இருந்து தெரே இஷ்க் மெயின் ஒரு பாட்டே வந்திருக்கு. அந்த பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், அர்ஜித் சிங், அதுக்கப்புறம் இர்ஷாத் கே. அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனந்த் எல் ராய் சார் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம அம்பிகா பற்றி தெரியும். எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு கலாட்டா கல்யாணம். ஸோ அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போது இது இவரோட 3வது ஃபிலிம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ட்ரெய்லரே ரொம்ப இன்ட்ரென்ஸாக இருந்தது. म्यूजिक बंद हो गया है, बस चलो पीछे चलो. तुम अच्छे लड़के हो अबीर. ஐயோ சப்டைட்டில் இல்லையே. अच्छा पर तुम शुरू से अच्छे हो. சப்டைட்டில் எங்க இருக்கான்னு नया नया बना, ये साथ थी तो याद रहता था कि अच्छा நட்டிப்ப பாருங்க. भूल जाता हूँ. अच्छा बुरा बुरा अच्छा. बहुत प्रेशर है मेरे पे. वो प्रेशर वापस करने आया हूँ बस. எப்படி இப்படி நடிக்க முடியுதுன்னு தெரியல. ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ராஞ்சனா அம்பிகாபதி. ஓ வா, செம்மையா இருக்கு. செம்ம ஸ்டைலா இருக்கார்ல அஜித் சிங். செம்ம, அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இர்ஷாத் கமல். ஓ செம்மையா இருக்கா. ஐயோ bold and act. என்னது இது? ஐயோ so செம்மையா இருக்கு. ஐயோ வேற லெவல். சோ இன்டென்ஸ். பாட்டுலே இவ்வளோ இன்டென்ஸா? ஓ என்னடா சொல்ல வரீங்க? 28 நவம்பர், இன்னும் ஒரு மாதம் இருக்கா? நாசமாக போச்சு. என்னங்க இவ்வளோ இன்டென்ஸாக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. பா, ஏஆர் ரஹ்மான் சார் ஆல்வேஸ் அ லெஜெண்ட். சூப்பர், செம்மையாக இருக்குது பாட்டு. இந்த மொழி தெரியாத பாட்டு கேட்டால் நல்லா இருக்காதுன்னெலாம் சொல்லுவானுங்களே, அவனுங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு பாட்டை கேளுங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியலாட்டினாலும் பரவாயில்ல, அது ஏதோ ஒன்று பண்ணுது அந்த மாதிரி இருக்குது. எனக்குமே ஹிந்தி தெரியாது, பட் ஹிந்தி பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும். அந்த ஒரு பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக கேளுங்க. நல்லா ஹெட்செட்லாம் மாட்டிட்டு நிறையா சவுண்டு வச்சு சூப்பராக கேளுங்க. சூப்பராக இருக்குது. இவ்வளோ இன்டென்ஸாக ஒரு படத்தோட ட்ரெய்லரையும் ஒரு பாட்டையுமே கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அது சில சமயம் இம்பேக்ட் ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணும். நெகட்டிவ் ஃபீல்லையே இருக்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் கன்ஃபார்மாக க்ரியேட் பண்ணும். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன். பிகாஸ் இவ்வளோ நல்ல ஒரு க்ரூ,
இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேரக்டர், ஆக்டர், ஸோ எல்லாருமே சேரும்போது, ஈவன் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சேரும்போது அது அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாகவே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்போ அது அந்த படத்தை தேட்டரை நோக்கி பார்க்க போகிறவங்கள வந்து கம்மி பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்குது. அது நான் நிறைய படத்துக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தெரியல அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரில. மேபி இன்னும் வரக்கூடிய ட்ரைலர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ரீசெண்டாக தமிழில் ஜீனி படத்தில் அப்படி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. அந்த பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தனுஷ் சார் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் பக்கம் ஹிந்தியில் பேசுவார்ல, அவ்வளோ அழகாக இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. ஆனால் லூசு பயிலுக எதுக்கு ஹிந்தி பாட்டுக்கு ஹிந்திலேயே மறுபடியும் கேப்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு சத்தியமாக தெரில. இங்கிலீஷில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளாம் பார்ப்போம்ல, எதுக்குன்னு தெரியல. ஓகே, தமிழில் ஒரு வேளை பாட்டு வருமா இருக்கும். இதே பாட்டு தமிழ் அம்பிகாபதியில் ராஞ்சனாவில் வந்துச்சு இல்லை, தமிழ் அம்பிகாபதிக்கு மாற்றி வந்தது இல்லையா, அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். ஒருவேளை இந்த பாட்டு வந்து காப்பிரைட் பிளாக் கொடுக்கல அப்படின்னா வரும். காப்பிரைட் கிளைம் வந்தால் பரவாயில்ல. காப்பிரைட் பிளாக் வந்துச்சு அப்படின்னா ஐயாம்மா வராது. பிளாக் வந்ததுன்னா இந்த பாட்டு வராது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்குலாம் அறிவு கிடையாது. ஸோ அதனால் எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு ஒப்பீனியன் மாறல அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.